இப்படியான ஒரு கைதி இந்த கொலையில் மைய புள்ளியாக செயல்பட்ட திருவேங்கடம் என்கின்ற குற்றம் சாட்டப்பட்டவர் அவரை இப்படியாகி ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு சென்று அந்த ஆயுதங்களை ரெக்கவரி பண்ண வேண்டும் என்றால் அவருடைய கையில் ஏன் விலங்கிட்டு அழைத்து செல்லவில்லை? மிக முக்கியமான ஒரு குற்றவாளி என்று சொல்லும் பொழுது அவருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். அவர் தப்பிவிடாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இவர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும் காவல்துறை. அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி அவர் சொன்ன விடயம் ஏதோ காவல்துறையினுடைய புலனாய்வையும் தாண்டியதாக காவல்துறை இந்த கொலைக்கான காரணம் என்னவென்று சொல்லியதோ அதற்கு முரணான ஏதோ ஒரு தகவலை அவர் சொல்லி இருக்கிறார். சில தமிழக முதலமைச்சர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறையினுடைய வழியில் அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடுவது என்பது சரிதான். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட சட்ட ரீதியான வழிமுறைகளை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உறுதியாக தெரிவிக்க வேண்டும். அது ஒரு விதத்தில் பார்த்தால் காவல்துறையினுடைய திறனின்மை. இன்னொரு பக்கத்தில் அவ்வாறு கொல்வதன் மூலம் அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த உண்மைகளை அப்படியே அவர்களை கொல்வதன் மூலம் புதைத்து விடுவது. முதல்வர் அவர்கள் தெளிவாக இது தொடர்பாக காவல்துறைக்கு சொல்லிட வேண்டும். இந்த மாதிரி காவல் மரணங்கள் விசாரணை மரணங்களையோ அல்லது இப்படிப்பட்ட மோதல் மரணங்களையோ அரசு ஏற்றுக்கொள்ளாது. காவலரை வந்துட்டு வெட்டின மாதிரி கையில் ஒரு கட்டு போட்டு அப்படியே அப்படி படுத்துட்டு ஒரு போஸ்ட் கொடுக்க வேண்டியது, அப்புறம் அவனை இதுக்காக சுட்டு கொண்டான்னு சொல்ல வேண்டியது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. புஸ்த செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையில் தொடர்புடைய, இன்னும் சொல்ல போனால் அந்த படுகொலையை திட்டம் தீட்டி கொடுத்து நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமான நபராக செயல்பட்ட திருவேங்கடம் என்பவரை காவல்துறையினுடைய கைதியாகி விசாரணையில் இருந்த அவரை இந்த கொலையில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை தேடி எடுப்பதற்காக அவர் எங்கே அதை பதுக்கி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திற்கு கொண்டு சென்று அந்த ஆயுதங்களை எடுக்கும் தருவாயில் தாக்கிவிட்டு தப்பித்து ஓடியதாகவும், எனவே தற்காப்பிற்காக காவல்துறையினர் அவரை சுட்டதாகவும் அதில் அவர் செத்துவிட்டதாகவும் தமிழ்நாடு காவல்துறை கூறியிருக்கிறது. அதாவது என்கவுண்டர் டெத், மோதல் மரணம். இது அதற்கான காரணங்கள் காவல்துறை சொன்ன காரணங்கள் எதுவும் ஏற்புடையதல்ல. இப்படியான ஒரு கைதி இந்த கொலையில் மைய புள்ளியாக செயல்பட்ட திருவேங்கடம் என்கின்ற அந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அவரை இப்படியாகி ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு சென்று அந்த ஆயுதங்களை ரெக்கவரி பண்ண வேண்டும் என்றால் அவருடைய கையில் ஏன் விலங்கிட்டு அழைத்து செல்லவில்லை என்பதைத்தான் சட்ட ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை கடைபிடித்திருக்க வேண்டும் காவல்துறை என்பதை உணர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள் சொல்கிறார். உதாரணத்திற்கு மனித உரிமை போராளி ஹென்றி டிஃபேன், அவர் அந்த கேள்வியைத்தான் எழுப்பியிருக்கிறார். இது சட்டப்படியாக நடந்ததென்றால் முற்றிலும் சட்டத்திற்கு முரணாக நடந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு குற்றவாளி என்று சொல்லும் பொழுது அவருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். அவர் தப்பிவிடாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இவர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும் காவல்துறை. அப்படி ஏதும் செய்யாமல் அவரை அங்கு கொண்டு சென்றதாகவும், அவர் வருகிறேன், ஏதாவது செந்தில் கவுண்டமணி போன்ற நகைச்சுவை நடிகர்கள் சினிமா காட்சி இருக்கு இல்லையா, அது மாதிரி போயிட்டு வரேன் சார் சொன்ன மாதிரி அப்படியே போயிட்டு அவர் பதுக்கிட்டாரு. அவர் பதுங்கின இடத்துல இருந்துட்டு அவர் புதைச்சி வச்சிருந்த வெப்பன் எடுத்தார், ஆயுதத்தை எடுத்து பார்த்து சுட ஆரம்பித்தார். உடனே அதை தடுப்பதற்காக இவர் சுட்டார். சுட்டதில் வயிற்றிலும் மார்பிலும் குண்டு பாய்ந்து அவர் இறந்து விட்டார் என்றெல்லாம் சொல்லுவது வேடிக்கை வினோதமாக இருக்கிறது. இது என்னவென்றால் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி அவர் சொன்ன விடயம் ஏதோ காவல்துறையினுடைய புலனாய்வையும் தாண்டியதாக காவல்துறை இந்த கொலைக்கான காரணம் என்னவென்று சொல்லியதோ அதற்கு முரணான ஏதோ ஒரு தகவலை அவர் சொல்லியிருக்கிறார். அது வெளியே வந்தால் மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியான குழப்பம் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டே இவ்வாறு என்கவுண்டர் செய்து மோதல் மரணம் என்று காட்டி முடித்து விட்டிருக்கிறார்கள் என்பதால் பரவலாக பேசப்படுகிறது. அதை நம்புவதற்கான சாத்தியக்கூறும் இருக்கிறது. இல்லை என்றால் இப்படி நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை.
ரவுடிகளை, இப்படி சமூக விரோதிகளை இப்படி என்கவுண்டர் செய்வதால் நாட்டில் சட்டம் ஒழுங்கையோ அமைதியையோ நிலைநிறுத்திட முடியவே முடியாது. ஒருவர் ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுகிறார் என்றால் அந்த சமூக விரோதியை பிடித்து வழக்கு போட்டு அவர் ஈடுபட்ட அந்த சமூக விரோத செயலுக்கான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி அவர் பயன்படுத்திய அந்த ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் வைத்து நீதிமன்றம் அவரை தண்டிக்கக்கூடிய அளவிற்கு அந்த வழக்கை வலிமையாக போட்டு அதன் மூலம் அவரை சிறையில் தள்ளி அப்படியே சிறையிலேயே வைத்துவிட்டு 10-12 ஆண்டுகள், ஏனென்றால் இவர் சொல்கிறார்கள் இவர் 8 கொலையில் தேடப்பட்டு வருபவர், 9 கொலையில் தேடப்பட்டு வருபவர், இவ்வளவு மிரட்டல் வழக்குகள் எல்லாம் இவர் மீது இருக்கின்றன, இப்படியெல்லாம் வழக்குகள் இருக்கின்றன என்றால் அவர் ஏன் இவ்வளவு காலம் வெளியில் இருந்தார் என்கின்ற கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் காவல்துறை அவரை கைது செய்து உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதுதானே பொருள். அதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. பொதுவாக காவல்துறை என்கவுண்டர் செய்து இப்படிப்பட்ட சமூக விரோதிகளை கொலை செய்தால் நாம் அதையெல்லாம் பாராட்டுகிறோம். ஏனென்றால் கொல்லப்பட்டவர் யார்? மகாத்மாவா? அவர் ஒரு ரவுடி தானே, அதற்கே நீங்கள் கவலைப்பட வேண்டும், இப்படித்தான் எல்லாரையும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். பொதுவான மக்களினுடைய பொது புத்தி இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அதன் மூலம் என்றைக்கு நீங்கள் அமைதியையோ அல்லது சட்டம் ஒழுங்கையோ நிலைநாட்டி இருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறேன். அவ்வாறு பல்வேறுபட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர் இவ்வளவு காலம் எப்படி வெளியில இருந்தாரு? அவ்வளவு குற்றச்செயல்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டிய காவல்துறை தவறியது ஏன்? அது அவர்களுடைய பொறுப்பு தவறியவை அல்லவா? டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி. அவங்களுடைய வேலை அவங்க சரியா செய்யலன்னு தானே அர்த்தம். செஞ்சிருந்தா அவர் சிறையில் இருக்க போறாரு. சிறையிலே 10-15 ஆண்டுகள் இருந்து விட்டு வெளியில அவர் வரும்போது அவருக்கு தொடர்புகள் இருக்குமா? ஃபர்ஸ்ட் இருக்கும்னு சொல்லலாம். சிலர்லாம் சிறையில் இருந்து கூட வெளியில இருக்கிறவங்களும் இயக்குறாங்க. ஆனா ஒவ்வொரு போக்கிரியும் இந்த மாதிரி பிடிச்சி உள்ள போட்டிருந்தோம்னா 700-750 பேர் இன்னைக்கு வந்துட்டு பல்வேறுபட்ட குற்ற வழக்குகளில் தேடப்படுபவர்கள், குற்றம் சாட்டப்பட்டு இருப்பவர்கள், ஜாமீனில் இருப்பவர்கள், பிணை விடுதலை இருப்பவர்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ள முடியுமா? ஆக என்ன, வழக்கு சரியாக பதியப்படவில்லை. ஒரு சிக்கலான ஒரு சூழல் வரும்போது அவரையே சுட்டுக் கொன்று பழி தீர்த்து விட்டு இதெல்லாம் சரிதான் என்பதை போல ஒரு காட்சி ஜோடிக்கப்படுகிறது. இதில் தமிழக முதலமைச்சர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறையினுடைய வழியில் அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடுவது என்பது சரிதான். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட சட்ட ரீதியான வழிமுறைகளை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உறுதியாக தெரிவிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் சொல்லிவிட்டது. காவல் மரணங்கள் என்பதையும் இந்த மாதிரி மோதல் மரணங்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஒரு விதத்தில் பார்த்தால் காவல்துறையினுடைய திறனின்மை. இன்னொரு பக்கத்தில் அவ்வாறு கொல்வதன் மூலம் அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த உண்மைகளை அப்படியே அவர்களை கொல்வதன் மூலம் புதைத்து விடுவது, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் நமது பொதுச்சிந்தனை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு காவல்துறையினுடைய வேலை இந்த குற்றச்செயல் தண்டனை, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், இதன்படி அவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி உண்மைகளை வரவழைத்து அதற்கான ஆதாரங்களையும் சாட்சிகளையும் சேகரித்து நீதிமன்றத்தில் வலிமையான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து, சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்து தண்டிக்கப்பட்டு அவர் பல ஆண்டு காலம் உள்ளே வைக்க வேண்டிய ஒரு நிலையைத்தான் கடைபிடிக்க வேண்டுமே தவிர மிகச்சிறந்த காவல் அதிகாரி என்பவர்கள் எல்லாம் யார்? குற்றவாளிகளை பிடிப்பதோடு மட்டுமில்லாமல் வழக்கை அவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டு அந்த அளவிற்கு ஒரு ஸ்ட்ராங்கா சார்ஜ் ஷீட்டை போட்டாங்கன்னா தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர் தான் சிறந்த காவல்துறை அதிகாரியாக இருக்க முடியும். ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அப்படின்றவர்லாம் எனக்கு தெரிஞ்சு சிலர்லாம் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் கேஸை ஃபைல் பண்ணுறது தொடர்பாக அவர்களுக்கு அந்த அளவிற்கு முதிர்ச்சியோ அல்லது திறமையோ இருக்காது. அவர் வேறொரு இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வந்துட்டு கேஸை ஃபைல் பண்ண வைப்பார். அது போட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு நான் பேரில் கூட சொல்ல முடியும். அவங்களும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்துட்டு அழகாக வந்துட்டு கேஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க, சார்ஜ் ஷீட்டை போடுவாங்க, அவ்வளோதான். வெளில வர முடியாது. பூண்டாஸ்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு குற்றம் செஞ்சாலே போதும், அதில் தூக்கி போட்டு 10-12 வருஷத்துக்கு உள்ள வச்சிருவாங்க. ஸோ அப்படி வைக்கப்பட்டு பல சமூக விரோதிகள் மனம் திருந்தியவர்களாக வந்து வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்செயலில் ஈடுபடுறதில்லை. ஏன்னா தொடர்பு அற்று போயிடும்.
சிறைச்சாலையிலிருந்து இயக்கலாம் தான், ஆனா அதையும் தடுக்கத்தானே முடியும். செல்போன் வச்சுக்கிறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது இல்லவா? போய் தடுக்கலாம். அப்ப இதை தடுக்க தவறினா அது சிறைத்துறையினுடைய பொறுப்பின்மை. ஆக இப்படிப்பட்ட வழிமுறைகளில் இயங்கி வந்த காவல்துறை இப்பொழுதெல்லாம் சும்மா அந்த விரட்டி கொண்டு போவதும், பிடித்து கொண்டு வருவதும், அவர்கள் பிணையில் விடுதலை பெறுவதும், மறுபடியும் குற்றச்செயலில் ஈடுபடுவதும், மறுபடியும் இவர்கள் வழக்கு போடுவதும், அப்படி சுத்தி சுத்தி இந்த பூனை நாய் ஒன்னோட ஒன்று துரத்தி சுத்தி சுத்தி வருமே, அந்த மாதிரியான ஒரு வேலையைத்தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதில் ஒண்ணுதான், ரொம்ப நெருக்கடியான ஒரு கட்டம் வரும்போது யாரையாவது ஒருத்தர் சுட்டு கொண்டு வேண்டியது. இது ஏற்புடையது அல்ல. முதல்வர் அவர்கள் தெளிவாக இது தொடர்பாக காவல்துறைக்கு சொல்லிட வேண்டும். இந்த மாதிரி காவல் மரணங்கள், விசாரணை மரணங்களையோ அல்லது இப்படிப்பட்ட மோதல் மரணங்களையோ அரசு ஏற்றுக்கொள்ளாது. இப்போ இதுலயும் கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா என்னது, ஒரு காவல் ஆய்வாளரை காவலரை வந்துட்டு வெட்டின மாதிரி கையில் ஒரு கட்டு போட்டு அப்படியே அப்படி படுத்துட்டு ஒரு போஸ்ட் கொடுக்க வேண்டியது. அப்புறம் அவனை இதுக்காக சுட்டு கொண்டான்னு சொல்ல வேண்டியது. எனவே இது மிக மிக ஒரு தவறான முன்னுதாரணமாகும். இது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கான சரியான வழிமுறை அல்ல. குற்றங்களை தடுக்கிறது முடியாது. சிறையில் வைக்க வேண்டும். பல்லாண்டு காலம் செய்த குற்றத்திற்காக சிறைப்படுத்தப்பட்டால்தான் அவர்கள் மாறுவார்கள். எனவே அந்த ஒரு வழிமுறையை மட்டும் தமிழக காவல்துறை கடைபிடிக்குமாறு தமிழக அரசு, தமிழ்நாட்டு முதல்வர் பார்த்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.